ஆணையரவு உப்பு தொழிற்சாலையில் மேசை உப்பு உற்பத்தியை ஆரம்பிப்பது தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் மற்றும் முன்னாள் கைத்தொழில் அமைச்சர் விமல் வீரவன்ச வெளியிட்டுள்ள கருத்துக்கள் தொடர்பில் அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி தலைமையில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. முன்னாள் கைத்தொழில் அமைச்சர் விமல் வீரவன்ச 2020 ஆண்டு ஜனவரி மாதம் ஆணையரவுக்கு சென்றுள்ளார். அது அவரது முதல் பயணம். ஆணையரவு தொடர்பாக அவர் அமைச்சரவைக்கு அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். நாம் ஆணையரவில் ஆரம்பித்த மேசை உப்பு தொடர்பான அமைச்சரவை பத்திரம் அல்ல. அவர் 2020 ஆண்டு ஜனவரி 20 சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரம் இங்கு இருக்கிறது. அது குறிஞ்சத்தீவு ஆணையரவு வடக்கு உப்பளமாகும். அது அரச மற்றும் தனியார் துறை கூட்டு முயற்சியாகும். ஆணையரவுக்கு மறுபுறம் குறிஞ்சத்தீவு பகுதி காணப்படுகிறது. அந்த உப்பளத்தின் பணிகளை மீள ஆரம்பிப்பது குறித்து அந்த அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டதே தவிர இதனையும் ஆரம்பிக்கவில்லை. இந்த செயல்பாடு விமல் வீரவன்சவினால் ஆரம்பிக்கப்பட்டதல்ல. விமல் வீரவன்சவுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ரமேஷ் பத்திரன அமைச்சராக இருந்த காலத்தில் 2019 ஆண்டு மேசை உப்பு குறித்து ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. அடிக்கல் வைக்கவும் இல்லை. எந்த ஒரு செயல்பாடும் இடம்பெறவில்லை. கட்டிடம் அமைக்கவும் இல்லை. ஒரு இயந்திரம் ஒன்றும் பொருத்தவில்லை. விமல் வீரவன்ச காலத்தில் எந்த ஒரு விடயமும் இடம்பெறவில்லை. அவர் உப்பு பேக்கெட் ஒன்றை காண்பிக்கின்றார். அது ஆணையரவு உப்பு பேக்கெட் அல்ல. அதற்கும் ஆணையரவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அது மன்னார் உப்பு பேக்கெட் ஆகும். நாட்டில் ஒருபோதும் உப்பு தட்டுப்பாடு ஏற்படாது. சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு நுகர்வோருக்கு எந்த ஒரு தட்டுப்பாடுமின்றி உப்பு வழங்கப்படும். விரைவில் ரஜ உப்பை சந்தைக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். கடதாசி தொழிற்சாலை தொடர்பாகவும் ஆடை கைத்தொழில் வலயம் ஒன்றை ஏற்படுத்தும் விடயம் தொடர்பாகவும் அமைச்சர் கருத்து வெளியிட்டார். இவை அனைத்தையும் கண்காணிப்பதற்கு அமைச்சர் ஹந்துனெத்தி நடவடிக்கை எடுத்துள்ளார். கடதாசி தொழிற்சாலை தொடர்பாகவும் ஆடை கைத்தொழில் வலயம் ஒன்றை ஏற்படுத்தும் விடயம் தொடர்பாகவும் அமைச்சர் கருத்து வெளியிட்டார். இவை அனைத்தையும் கண்காணிப்பதற்கு அமைச்சர் ஹந்துனெத்தி நடவடிக்கை எடுத்துள்ளார்.